அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்படிதான் லைட்டாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கேங்கிற மாதிரி தான் டூவில் இருக்கிற பீட்டா கேசின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் முக்கியமாக்கிறனால நீங்கள் வந்து நைட்டில் பால் சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா மனநிலை நல்லாயிருக்கும். கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போட. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னா 5 வகையான உணவு, நான் சொல்லக்கூடிய அந்த 5 வகையான உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டா. இது வந்து ஒரு 5 வகையான உணவுங்கிறது ரொம்ப சூப்பரான உணவு. இது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத மன அழுத்தம், மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை, எதிர்மறை சிந்தனைகள், எதை பற்றி எப்பவுமே ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறது, எப்பவுமே ஒரு குழப்பத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த 5 வகையான உணவு உபயோகமாக இருக்குது. இந்த 5 வகையான உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, எந்த வகையான ஹார்மோன்ஸ் சுரக்குது, எந்த மாதிரியான வேதிவினைகள் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள, எப்படி இதை சாப்பிட்டா எப்படி வந்து மகிழ்ச்சியான மனநிலை உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? பொதுவாக அந்த 5 வகையான உணவை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே சாப்பிட்றலாம், அதை நம்ம உணரலாம், அல்லது நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அடிப்படை புரிதலுக்காக இது எதனால் இந்த மகிழ்ச்சி நடக்குது, எதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இந்த மனப்பதட்டமாக இருக்கிறோம், சோர்வாக இருக்கிறோம், இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு அடிப்படை புரிதலுக்காக இந்த பதிவு. இந்த அடிப்படை புரிதல் அப்படிங்கிறதோட நம்ம உடம்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் இன்னும் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் தான் படிக்கிற குழந்தைங்க, அதே மாதிரி நைட்டில் வந்து கண் விழித்து வேலை செய்யக்கூடிய இந்த ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த நபர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க, பர்ஃபெக்டாக படிப்பாங்க. குழந்தைங்கள்லாம் படித்து இழைச்சே போயிடும். சம்டைம்ஸ் நாமெல்லாம் போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஐயோ வந்து 12ஆவது படிக்கிற உள்ள 10ஆவது படிக்கிற உள்ள சுகர் வந்துருச்சா, பிபி வந்துருச்சா, ஒருவேளை தைராய்டு வந்திருக்குமோ, என்ன காரணம்னு தெரியல, உடம்பு அப்படியே உருகிட்டே இருக்கலாயா என் புள்ள அப்படின்னு சொல்லி பயங்கர நம்ம குழப்பத்தில் இருப்போம். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஹார்மோன் குறைபாடு தான் அப்படிங்கிறது. என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புளிக்கு இருக்கு, இவ்வளவுதானா இல்ல புளிக்கு எய்ட்ஸ் இருக்கா? சொல்றீங்க நீங்களும் டாக்டரா? இப்போ வந்து ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிற பெரியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஒரு மனப்பதட்டம், மனச்சோர்வு, ஏதோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெரியவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வயசு வந்துருச்சுனாவே இதெல்லாம் வரும் அப்படின்னு எளிமையாக நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் காரணம் அது கிடையாது. இந்த ஹார்மோன் குறைவாக சுரக்கிறது தான். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மனப்பதட்டம், இந்த சோர்வு, எப்பவுமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறது, ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹார்மோன் கரெக்டாக சுரக்க வைக்கிறது தான் சொல்லக்கூடிய இந்த உணவுனுடைய வேலையை. அது என்ன உணவு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துடலாம். இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயம்னா கூட போதும், சும்மா அப்படியே வந்து சுருக்குனா போதும், நைட்டில் கருக்குனா போதும், அப்படியே எதுக்கு எடுத்தாலும் சரி மனநல மருத்துவர், அது துறை சார்ந்த மருத்துவர், இப்படி ஒவ்வொரு மருத்துவராக வந்து காலையில் வந்து மனநல மருத்துவர் பார்க்க போனங்க, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு டாக்டர் பார்க்க போனங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை நெஞ்சில் வலி அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு மெடிக்கல் டூர் மாதிரியே வந்து ஜனங்க போவாங்க. இதுக்கு ஒரு டாக்டர், அதுக்கு ஒரு டாக்டர். ஆனால் நம்ம வாழ்க்கை முறை மாறி இருக்கா? என்ன சாப்பிட்டோம், என்ன சாப்பிடாமட்டோம், இது நம்ம எப்பாச்சும் ஒரு நாளைக்கு கவனிச்சிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. காலையில் மண்ணு மாதிரி சோறு தூங்க வேண்டியது, 10 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, லேட்டாக தூங்க வேண்டியது, லேட்டாக எந்திரிக்க வேண்டியது, மத்தியானம் வந்து அடி கும்பகார நாட்டு 2 மணி நேரம் தூங்க வேண்டியது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இந்த மாதிரி வாழ்க்கை முறை வச்சுட்டு உடம்புல என்ன நடக்குது, என்ன பத்தில், என்ன தேவை, எப்போவாவது நாம் சிந்திச்சுக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஆனால் எந்த விதியில் எந்த டாக்டர் இருப்பார், இந்த டாக்டர் எப்போ வருவார், இவர்கிட்ட போனால் என்ன வந்து சிறப்பு, எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் டாக்டர் மருந்து எழுதுக்கு முன்னாடியே நாம் சொல்லுவோம், எனக்கு இந்த மாத்திரை போனாலும் கொடுத்தீங்க, எனக்கு மாற்றி கொடுங்க, இந்த மாத்திரை எனக்கு வேண்டாம், சரியில்லை, அந்த மாத்திரை கொடுங்கன்னு டாக்டருக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கிரிப்ஷன் நாம் ரெடி பண்ணுற அளவுக்கு மருந்து மாத்திரையில் தேர்ச்சி பெற்றுறோமே தவிர வாழ்க்கை முறை மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணணுமா? இல்லை இந்த சாப்பாட்டில் இந்த சத்து இருக்குது, இந்த பருப்பகையில் இது இருக்குது, இந்த கீரை சாப்பிட்டா அது இருக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எப்பவுமே நான் பர்ஃபெக்டாக இருக்கணும். 80 வயசு தாத்தா கூட சொல்லுவார் 20 வயசு மாதிரி இருக்கணும். ஆனால் 20 வயசு பையன் எப்படிங்கிறான் 80 வயசு தாத்தா மாதிரி இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம்
இது சில ஹார்மோன் குறைபாடு, சில உடம்புல வந்து விட்டமின் சத்துக்கள் குறைபாடு தான் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இன்றைக்கி ஹார்மோன். இந்த செரட்டோனினுடைய அளவு வந்து குறைஞ்சாலும் சரி இல்லை அதிகமானாலும் சரி அது வந்து மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை, அதிக சிந்தனை, அதிக எதிர்மறை சிந்தனை, இப்படி பல மனநல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது இந்த செரட்டோனினுடைய குறைபாடு. இந்த செரட்டோனின் குறைபாடு வந்து வெறும் மனநிலை மட்டும் பாதிக்குதா அப்படின்னு சொன்னால் அது வெறும் மனநிலை மட்டும் பாதிக்கலைங்க. இது வந்து நம்முடைய உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த உடம்புடைய சிஸ்டத்தையே வந்து கண்ணா பின்னா மாற்றிடுது. அதனால தான் நைட்டு வாட்ச்மேன் மாதிரி நைட்டு வந்து முடிச்சுட்டு இருக்கிறது, காலையில் வந்துட்டு ஐடியில் வேலை பார்த்த மாதிரி காலையில் படுத்து தூங்குறது, சிந்திக்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே ரைட்டாக நான் சிந்திக்கிறேன்னு சொல்கிறது, முடிவுகளை தவறாக எடுக்கிறது, எப்போ பாரு எப்போ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படியே சுடுதண்ணியை வந்து கால் ஊற்றுன மாதிரியே இருக்கிறது. ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த செரட்டோனினுடைய குறைபாடு தான் ஏற்படுத்துது. இப்படி ஒட்டுமொத்த கோளாறுகளையும் நடத்தைகளையும் மாற்றக்கூடிய இந்த செரட்டோனின் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோன்னு பேசியிருக்கோம். இந்த வகையான உணவுகள் எதில் இருக்குன்னு நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்முடைய மனநிலையை ஒழுங்குபடுத்துது, மனநிலையை ஒழுங்குபடுத்துகிற வேலை செய்யுது. உடம்புல இருக்கிற ஹார்மோனுடைய ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கும் வந்து முக்கிய காரணியாகிறதுனால இது வந்து செரட்டோனின் டயட் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து பிபிக்கு ஒரு டயட், சர்க்கரைக்கு ஒரு டயட் அப்படி சொல்லி வெயிட் லாஸ்க்கு ஒரு டயட் அப்படி சொல்கிற மாதிரி இது வந்து செரட்டோனின் டயட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து மகிழ்ச்சிக்கான டயட்னு சொல்லலாம், மனநிலைக்கான டயட்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மனநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. காலையில் ஒரு மனநிலையாக இருக்கிறோம், சாயந்தரம் ஒரு மனநிலை, மத்தியானம் ஒரு மனநிலை, இது மனநிலை தானே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மனநிலைங்கிறது வந்து ஒரு நாளை மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை, நம்முடைய ஆயிலேயே முடிவு பண்ணுது, ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுது. டாக்டர் சொல்லுவார், நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் வந்து அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சாமியார் சொல்லுவார், நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லுவார். அப்போது இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது இத்தனைக்கும் காரணம் இந்த செரட்டோனின் தான். அப்போ இந்த செரட்டோனின் எவ்வளோ முக்கியமானது, இது எப்படி நீங்கள் சமநிலையாக வச்சுக்கணும் அல்லது எப்படி நீங்கள் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. எப்போ பார்த்தாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியலான்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். இதில் ட்ரிப்டோபான் அப்படி சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் நிறைந்த உணவுகள் தான் வந்து இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகப்படுத்துது. ட்ரிப்டோபான் வாயிலே நுழையில, ஆனால் இந்த உணவுகளை கரெக்டாக வாயில் நுழைய, இது நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்க மென்று சாப்பிட்டீங்கன்னா இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அப்பப்பா அவ்வளோ சரக்கு அப்படியே அருவி மாதிரி நம்ம உடம்புல வந்து ஊற்று. அப்போ என்ன ஆக, நீங்கள் எப்பவுமே அப்படி தான் லைட்டாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படின்னா இந்த உணவு வகைகள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்னுப்பா அவர் ட்ரிப்டோபான்னு சொல்கிறாரு, செரட்டோனின் சொல்கிறாரு, எது தயவு செஞ்சு கடவுளே ஏதாச்சும் வந்து இந்த பருப்பு எடுத்துகிட்டு 10 லட்ச ரூபாய்ன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட போகிறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், இது நம்மளுக்கு தெரியாது. இதில் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறதுன்னா வாழைப்பழம். கவண்டமணி செந்தில் காமில் வர மாதிரி ஒண்ணு தான் இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கேங்கிற மாதிரி தான் வாழைப்பழம் மிகச்சிறந்த உணவாக, செரட்டோனினுக்கு மிக சிறந்த உணவாக பார்க்கப்படுது. இந்த வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்த வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் மட்டும் இல்லை, வைட்டமின் சி உள்ளிட்ட வைட்டமின் மற்றும் நிறைய மினரல்ஸுகள் நிறைந்திருக்கு இந்த வாழைப்பழத்தில். இந்த வாழைப்பழத்தில் தான் ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம பொட்டாசியம், விட்டமின் சி மாதிரி இந்த ட்ரிப்டோபான் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்முடைய உடம்பில் இருக்கிற எஸ்ஹெச்டிபி அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை வந்து உற்பத்தி செய்ய இந்த ட்ரிப்டோபான் ரொம்ப வந்து உதவியாக இருக்குது, பயன்படுது. இந்த ட்ரிப்டோபான் என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஆகிய 2 வேதிப்பொருள்கள் அல்லது சத்துக்கள் அல்லது ஹார்மோன்கள், இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியது தான். நீங்கள் அதுக்கு என்ன கலரோ என்ன பேரோ வச்சுக்கோங்க. பட் இது நம்ம மனநிலையை சரி பண்ணுது. இந்த செரட்டோனின், மெலட்டோனின் இந்த 2 வந்து நம்ம மனநிலை வந்து பார்த்துக்குது. இந்த மனநிலை அமைதியாக என்ன செய்யலாம், ஆழ்ந்து தூங்குறோம். 7 மணிக்கே தூக்கம் வந்துடும், 8 மணிக்கே தூக்கம் வந்துடும். 8 மணிக்கு படுத்தாலும் காலை 8 மணி வரைக்கும் நிம்மதியாக நம்ம தூங்குவோம். இந்த 2ஐயும் தூண்டுறதுக்கு இந்த செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஆகிய 2மே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை வலுவடை செய்யுது. வலுவடைனா என்னாவது, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்கிறதுக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழம் மிகவும் உதவியாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பில் என்ன இருக்குது, இந்த பாதாம் பருப்பில் போலட் அப்படிங்கிற ஒரு நல்ல சத்து நிறைஞ்சிருக்கு. மெக்னீசியம் அதிகப்படியாக இருக்குது.
பாதாம் பருப்பில் என்ன இருக்குது? போலட் இருக்குது, மெக்னீசியம் சத்து இருக்குது. இந்த செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியில் மெக்னீசியத்துக்கு அதிக பங்கு இருக்குது. செரட்டோனின் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா இந்த மெக்னீசியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்முடைய மூளையில் வந்து மகிழ்ச்சியினுடைய தன்மை அதிகரிக்கிறதுக்கு, மகிழ்ச்சியை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் உருவாகிறதுக்கு தூண்டுதலாக இருக்குது. பொதுவாகவே நாம் பாதாம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சந்தோஷத்துக்கு பாதாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி தான் அதிகபட்சம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பாதாமில் இருக்கிற வைட்டமின் சொல்லக்கூடிய முக்கியமான வைட்டமின் பார்த்தா P2 வைட்டமின் இருக்குது. P2 வைட்டமின் நிறைஞ்சிருக்கு. அதோட இது மன அழுத்தத்தின் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இதில் இருக்கிற இந்த P2 வைட்டமின் ஆகட்டும், போலட் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும், இது எல்லாமே உதவி புரியறதுனால இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? அந்த செரட்டோனின் ஹார்மோனை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துது. அப்போது பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. உளுத்து போகாமல் இருக்கிறதுக்காக 2 டைம் 3 டைம் வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்காக சில கருத்துக்கள் இருக்குது. அது உண்மையும் கூட. பாதாம் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடாமல் நீங்கள் நைட்டு ஊற வச்சோ இல்லை வந்து கழுவி நல்லா சுத்தமாக கழுவி போட்டோ அல்லது வந்துட்டு புளிக்கரைசல் மற்றும் மஞ்சள் உப்பு போட்டு நீங்கள் கழுவியோ நீங்கள் பருப்பு வகைகள் தானிய வகைகள் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லி வந்து அதுலேருந்து வெளியே போகிறதுக்கும் உதவியாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு இந்த பாதாமை நேரடியாக உள்ளே எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் எந்திரிச்சு ஒரு சவுண்டு நம்மளை முதல்ல எழுப்போம். டிங் டிங், அம்மா பால் அப்படிம்பாங்க. பால் பால் அம்மா பால் 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 பால். சில பேர் வந்து பாலை எடுத்துக்கூடான்னு சொல்லுவோம். சில பேர் வந்து கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கிறவங்க கம்பல்சரி பால் சாப்பிடணும். இது எப்படின்னா நைட் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வந்து தூங்குறது அப்படின்னு. இது பாலும் பழமும் அது சப்ஜெக்ட் வேறு, இந்த சப்ஜெக்ட் வேறு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஒன்று தான். இந்த பாலும் பழமும் சாப்பிட்றது, இந்த மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவங்க பால் சாப்பிட்றது, அதாவது மாட்டுப்பால் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் வந்து A1 A2 அப்படின்னு சொல்லி 2 வகையான புரதம் இருக்குது. இந்த A1 A2ல் பீட்டா கேசின்ங்கிற புரதம் அதிகமாக இருக்குது. இந்த பீட்டா கேசின் புரதம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலையை ஆரோக்கியம் வச்சுக்குது, குழந்தை மாதிரி மகிழ்ச்சியாக வச்சுருக்குது. அப்படியே ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டா நல்லா ஆழ்ந்து தூக்கம் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் ஆழ்ந்து தூக்கம் வருது? நம்ம மூளை வந்து அமைதியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நரம்பு மண்டலம் வலுவாக இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது. அப்படியே மைண்ட் அப்படியே குழந்த மாதிரி தூங்க வைக்கிறதுக்கு இந்த A2ல் இருக்கிற பீட்டா கேசின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் முக்கியமாக்கிறதுனால நீங்கள் வந்து நைட்டில் பால் சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா மனநிலை நல்லாயிருக்கும். இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழம் வகைகளில் நம்ம வாழைப்பழம் பார்த்தோம். அடுத்து வந்து அன்னாச்சி பழம். நீங்கள் அதுக்காக போய் நம்ம ஊரில் இருக்கிற போய்ட்டு அண்ணாச்சி 2 பழம் கொடுங்கன்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. இது நீங்கள் அன்னாச்சி பழம் வாங்கி நீங்கள் சாப்பிடணும். இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து இது வந்து சீசனாக பார்க்கப்படுது. ரோட்டோரங்களில் குறைவான விலைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு மினிமம் ஒரு 20 ரூபா 30 ரூபாயில் இந்த அன்னாச்சி பழம் கிடைக்கும். இந்த அன்னாச்சி பழம் உங்களுடைய அல்சர் கேஸ்ட்ரிக்கை சரி பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் மனநிலையை பார்த்துக்கிறதுலையுமே இது ரொம்ப ரொம்ப உங்களை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கும், உங்களை வந்து மனநிலை பக்குவமாக வச்சுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த அன்னாச்சி பழம் மூளையில் இருக்கிற செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ட்ரிப்டோபான் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்கிற பழங்களில் இந்த அன்னாச்சி பழம் வந்து முக்கியமான ஒரு பழம். அதோட அன்னாச்சி பழத்தில் இன்னொரு வேதிப்பொருள் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ப்ரோமெலைன் அப்படி சொல்லக்கூடிய புரதம் அதிக அளவில் இருக்குது. இது ரொம்பவுமே வந்து ஆற்றல் அதிகமான ஒரு வேதிப்பொருள்னு சொல்லக்கூடியது. இது என்னென்னா நம்ம உடம்புல அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அலர்ஜியை வந்து எதிர்க்குது. அதாவது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து ஒன்றாக இருக்கிறது இந்த வேதிப்பொருள். அதனால தான் அடிக்கடி அன்னாச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கிற போது இந்த செரட்டோனின் ஹார்மோன் அதிகரித்து நம்முடைய மனதை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் மன அழுத்தம் குறைகிறதுக்கும் இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால அன்னாச்சி பழத்தை எங்கே பார்த்தாலும் நீ விட்டுறாதீங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அன்னாச்சி பழம் கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு தேடிப்போங்க. கடைசியாக 5ஆவதாக பார்த்தீங்கன்னா சோயா பொருள்கள். நம்மளுக்கு சோயா பொருள்கள்னால் பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த பிரியாணிகள் எல்லாம் நீங்கள் போடுவாங்க, அம்மா வீட்டில எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய அந்த அது ஒரு சோயா பொருளாக நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய சோயா பொருள் நிறைய இருக்குது. சோயா பால் இருக்குது, சோயா சங்குன்னு இருக்குது, சோயா பீன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து இந்த டோபுன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த ட்ரிப்டோபைன் அப்படி சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. அன்றாடம் உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக இந்த செரட்டோனின் அளவு வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் அப்படி தான் மரகண்டு மாதிரி ஆயிடும். அதனால் கணக்காகவே சாப்பிடுங்க. இந்த ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது 2 வாழைப்பழம் சாப்பிட்றது, ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்றது. அப்படியே ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி எப்பப்பாரு அப்படியே இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அன்னாச்சி பழத்தை பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கி சாப்பிடுங்க. அது அவங்களுக்கு வியாபாரமான மாதிரியும் இருக்குது, நம்மளுக்கு மன அழுத்தம் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது. அப்படியே மற்ற சொன்னது இந்த பாதாம் பருப்பு,
இந்த மாதிரி அன்னாச்சி பழம், வாழைப்பழம், இந்த பால், நைட்டில் பால் சாப்பிட்டு தூங்குறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இது வந்து ஆனை விலையோ குதிரை விலையோ இதெல்லாம் நம்பினாலெல்லாம் முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான். நம்ம எப்பவுமே அன்றாடம் உபயோகப்படுத்துகிறதா. நாம் என்ன செய்வோம், நாம் நைட் சாப்பிட்ற பாலை நம்ம மத்தியானத்தில் சாப்பிட சொல்லுவோம். இல்லை வந்து சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பாட்டுக்கு பின்னே எப்படி வேணும் நம்மளுக்கு கிடையாது. இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டாகணும். இந்த பாலை எப்போ சாப்பிட்றது, இன்றைக்கி எப்படியும் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றோம். இதை முறைப்படுத்தி சாப்பிடணும். முறைப்படுத்தி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அது உடம்புக்குள்ள போய் உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை எப்பவுமே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தமாகவே இருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நான் வந்து டைம் இருக்கிறதுனால நான் பதட்டமாகிறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 5 பொருள் நீங்கள் அவசியம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக உங்கள் மனநிலை மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நாள்பட்ட வியாதிகள்னால நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனையில் இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பொருளை எடுத்து எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா, என்னுடைய சர்க்கரை வந்து அதிகமாயிருமா, பிபி வந்து எகிரிருமா, அப்படியெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இது எதுவுமே பக்க விளைவு கிடையாது. ஒரு ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் திருப்தியாக சாப்பிடுவீங்க, நோயும் சீக்கிரம் சரியாகும். மேற்கண்ட உணவு வகைகளில் நாம் எடுத்துக்கிற மூலமாக நம்ம நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி டென்ஷன் ஆகிறோம், எல்லாமே இன்றைக்கி டிப்ரெஷன் ஆகிறோம். அதனால் வந்து இதை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அந்த சத்து நம்மளுக்கு தேவை. அப்படிங்கிறனால நீங்கள் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் உணவுகளையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கார்போஹைட்ரேட் உணவு வகைகள் உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து எல்லா சத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் மேலே சொல்லப்படக்கூடிய 5 வகை உணவுகளை எடுத்து உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி நீங்கள் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிவகையை நாம் செஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நாம் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.